சிவசங்கர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அவையை வணங்கி காலம் கருதி தனித்தனியாக சொன்னால் விஜயமுரளி சொன்னால் 3 நாள் ஆகும், சுகாவாசை பற்றி சொன்னால் ஒரு 4 நாள் ஆகும். அப்புறம் சிவசங்கர் எல்லாரும் இருக்கிறாங்க, பிரியன் இருக்காரு, பிரசன்னா அற்புதமான ஒரு இதெல்லாம் நான் பாராட்டினேன்னா இவனை பற்றி சொன்னதுக்காக பாராட்டுறாங்கன்னு வருங்கிறதுனால ஒரு வெளியூர்லேருந்து காலைல கூட சுபாஷ் சார் ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாரு. அதுக்கு வர முடியல, ஏன்னா பயணம் என் கையில் இல்லை. ஒரு காரில் அழைச்சிட்டு போனாங்க, திருப்பி அவங்க கார் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. இப்போ தான் சிட்டிக்குள்ளாரையே நான் வந்தேன், 6:15 வந்தேன். அதுக்கப்புறம் கூட தப்பாக நினைக்கக்கூடாது, வந்துடலாமான்னு கேட்டேன். அதனால் சுபாஷ் சாரை என்னை மன்னிக்கும்படி அவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியலைங்கிறத சொல்லி, இப்போ சித்தர் கைலாங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வுகளை சொன்னார்கள். சித்தர்கள்னோடனே சிவனோடு நெருங்கியவர்கள் அப்படின்னு மதிப்புக்குரிய சகோதரி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். நம்ம செத்து போயிட்டோம்னா அடக்கம் பண்ணிடுவார்கள். சம ஆதி என்று யார் இறைவனிடம் கிளக்கிறார்களோ அதுக்குத்தான் சித்தர்கள்னு பேர். சம ஆதி தான் சித்தர்கள்னு பேர். அதே மாதிரி ஆதி குரு என்பவன் சிவன். கூன்னா பூமி, ரூ என்றால் வெளிச்சம். எவன் இந்த பூமியில் விளக்கமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறானோ அவன்தான் குரு. அதே மாதிரி தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் இருத்தல் தானே என்று திருமூலர் பேசுவார். யாராவது ஒரு நல்ல குருவை படாத பாடுபட்டு அவரிடம் சரணாகதி அடைந்தால் கோள்களுடைய தொல்லைகளிலிருந்தும் பிறவிகளுடைய தொல்லைகளிலிருந்தும் காப்பாற்றக்கூடியவன் குரு. ஆனால் அது எத்தனையோ பிறவிகள் செய்த புண்ணியத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இன்னொன்று, சித்தர்கள் தான் முதல் புரட்சியாளர்கள். அவர்கள் வெறும் மூட நம்பிக்கைகளை தெய்வமாக எந்த இடத்திலையும் சொல்லல. சித்தர்கள் சொல்வார்கள், காலை மாலை நீரில் மூழ்கும் மந்தமதி மூடர்கள் காலை மாலை நீரில் மூழ்கும் தேரையும் என்பெரும் பங். அதாவது நீங்க போய் காலையில கங்கையில குளிக்கிறதும் மாலையில குளிக்கிறதும் பக்தி என்று நினைத்தால் 24 மணி நேரமும் அந்த கங்கையிலேயே குடியிருக்கக்கூடிய தவளை உன்னை காட்டிலும் பக்தியானது என்று சொல்வார்கள். அதுபோல தீட்டு 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 என்று ஓதிரில் தாயின் தூய்மை நின்ற கோலமே நீயும் ஆக கடவுதே என்று சொல்வார்கள். ஏண்டா அவன் தீட்டு இவன் தீட்டுன்னு சொல்ற, உன்னுடைய தாயினுடைய தீட்டு நின்ற பின்பு நீ உருவானாய், நீனே ஒரு தீட்டு என்று சித்தர்கள் சொன்னார்கள். அதனாலதான் சித்தர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான், திருமூல சித்தர் சொன்னதுதான், அன்பே சிவம் என்பதை யாரும் அறிகிறார். அன்பே சிவம் என்று, அன்பும் சிவமும் இரண்டல்ல, அன்பே சிவமை அறிந்த பின்பு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று அன்பே சிவம் என்று உலகத்தில் முதல் சொன்னது திருமூலர். அதை வழிநடத்தி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சமூகத்திடையே கொண்டு சென்றார். எல்லா ஊர்லேயும் வழிபடுவார்கள். ஆனால் இந்த தமிழகத்தில் மட்டும்தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொன்னார். சிவம் என்றால் ஒளி என்று பொருள். எவன் ஒளி வடிவாக இருக்கின்றானோ, இப்ப எல்லாரும் பேசினாங்க. அவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாடி ஜோதிடர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், சூட்சுமத்தில் சூட்சுமன். அதனால அவர்கள் சூட்சும நாடி காண்டா அவர்கள்ட்ட இருக்குங்கிறது புலனாக ஆகிறது. சூட்சும காண்டிங்கிற ஒரு நாடியை படிச்சிங்கன்னா இந்த ரோவில் இத்தனை பேர் இன்ன கலர் சட்டை போட்டு இருப்பாங்க, இதில் விபூதி பூசணம் எத்தனை பேர், நாமம் போட்டவன் எத்தனை பேர்னு சொல்லக்கூடிய அந்த பேராற்றல் மிக்கவைகள் எல்லாம் சித்தர்கள் எடுத்து கொடுத்திருக்கின்றார்கள். கிரின்னா மலை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. வெள்ளி என்றால் எவன் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றானோ அவன் வாழுகின்ற ஒரு உண்மையான மலை. அதனால கைலாயங்கிறது இங்கே இருக்குங்கிறது இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு நிச்சயமாக அவர்கள் விருப்பப்படி வெற்றியாக அமையும். அதனால சில நிகழ்ச்சிக்கு போறது மனசுக்கு மிக மகிழ்வை உண்டாக்கும். சில நிகழ்ச்சிக்கு போவோம், ஒன்றும் சொல்ல முடியாம உட்காந்துருக்கும். அதனால ஒன்று நடப்பது, சித்தர்கள் சொன்ன எளிமையான விஷயங்களை யாரும் பாடலில் இப்போ வைக்கல. அவர்கள் மறுமுறை கருவறை புகாத ஒரு அற்புதமான விளக்கத்தை அவர்கள் எடுத்து சொன்னார்கள் பாடல்ல. உண்மையா நல்ல பாடலாசிரியர்கள் வந்தா இந்த தமிழ் சாகாவரம் பெற்றது என்பது சத்தியமாக மீண்டும் நிரூபிக்கும். டாக்டர் சேகர் அவர்கள், என்னுடைய ஒரிஜினல் பேரும் சேகர் தான், அற்புதமாக அவர்கள் பேனா விளையாடி இருக்கிறது. பிரசன்னா பாடினதையும் வெங்கட்ராமன் பாடினதையும் இசையமைத்ததையும் நான் சொல்லுவதற்கு இல்லை. நரம்பை அடுத்து இசை வடிவாய் நின்ற நாயகியும்பா. நரம்புக்கு பக்கத்துல விஞ்ஞான பூர்வமாக எல்லாருடைய தொண்டையினுடைய விஞ்ஞான அமைப்புகள் ஒன்றாக இருக்கும்.
அதற்குள் உள்ளாரே இறைவன் உட்கார்ந்திருப்பானா. அதுக்கு தான் நரம்பை எடுத்து இசை வடிவாய் நின்ற நாயகி என்று அபிராமி பட்டர் பேசுவார். அதனால இசைங்கிறது ரெண்டே எழுத்து, ஒன்று இறைத்தன்மை உடையது, ரெண்டாவது எழுத்து சைத்தான் தன்மை உடையது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய சைத்தான் தன்மையை எது குறைக்குதோ அதுதான் இசை, எது தூண்டுதோ அது இசை இல்லை, அது சத்தங்கள், சத்தங்களின் கூட்டமைப்பு. அதை நான் சொன்னேன்னா இவனுக்கு வாய்ப்பு கம்மியாயிடுச்சு அதனால விமர்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். அதனாலதான் சித்தர்கள் சொன்னது படமாடும் பகவர்க்கு ஒன்று ஈகில் அது நடமாடும் நம்பர்க்கு ஆக, நடமாடும் நம்பர்க்கு ஒன்று ஈகில் அது படமாடும் பகவர்க்காங்கிறான். வெறும் கோயிலாக வழிபாடுகளாக நீங்கள் செலவு செய்து கொண்டு இருந்தால் அது மக்களை சென்று அடையாது. ஒருத்தனுக்கு பசின்னு நீ போட்டினா நடமாடும் நம்பர்க்கு ஒன்று ஈகில் அது படமாடும் பகவர்க்கான். அவனுக்கு ஒரு வேளை சோறு போட்டினா அது இறைவன் அவன் வயிறு நிறைந்து மனங்குளிர ஆசீர்விப்பான். அதனால்தான் மனித நேயத்தை சொன்னதுதான் சித்தர்களுடைய நெறி. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. நிறைய பேர் சொல்லுவான், இப்ப நான் இருக்கிற வசதிக்கு ஒரு முழம் பூ, எங்க வீட்டு பூக்காரியுடைய முழம் வந்து சின்ன கை, குட்டை கை, அது ஒரு அரை அடிக்கு தாண்டாது, ஒரு முழம்னு போடுவான். இப்ப விஜயமுல்லிக்கு இருக்கிற சொத்து சுகத்துக்கு அவர் ஒரு 15 முழம் போடலாம், சுபாஷுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நிச்சயமா ஒரு 100 முழம் போடலாம், பத்திரிகையாளர் சங்க தலைவர். பட் கடவுள் வந்து போடுகின்றவன் ஒருத்தன் 100 முழம் போடுறான், ஒருத்தன் ஒரே பூ வைப்பான் என்று அவன் பார்ப்பதில்லை. நீங்கள் கிறித்துவனா அல்லது இஸ்லாமியனா அல்லது இந்துவா என்று அவன் பார்ப்பதில்லை, மனிதனாக இருக்கிறாயான்னு பார்க்கிறான், அவ்வளவுதான். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, ஒரே ஒரு பச்சிலையை போட்டுரு, அவன் மனம் குளிர நீ போட்டால் அதை ஏற்றுக்கொள்வான். யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. சார் நான் போய் அந்த ஆதி குரு போன்று சித்தர்கள் போன்றெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு என்னைய ஆன்மீகம்னா ஒண்ணும் இல்லை, ஒரு பசுவுக்கு ஒரு புடி புல்ல கொடுத்துருன்னா. நம்ம ஆளு கொஸ்டின் கேட்கறதில்ல, தமிழன மாதிரி உலகத்துல எவனுமே நக்கலும் குசும்புனுடைய அகராதியை பார்த்தீங்கன்னா தமிழன் இருக்கும். அவன் கேட்டான் அது முட்டிடுச்சுன்னா, கவலையே படாத, தூரம் இருந்து போடுனா. இல்லை சார் திருப்பி தின்னுட்டு தெம்பா வந்து முட்டிச்சுன்னா வேண்டாம். யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடின்னா. ஒரு புடி சோறை எடுத்து எல்லா ஜீவராசிகளுக்கும் காக்கைக்கு எறும்புக்கெல்லாம் போட்டு சாப்பிடு, அது பெரிய ஆன்மீக ஈஸின்னா. சார் என் பொண்டாட்டி ரொம்ப டைப்பானவ சார், 3 இட்லி கொடுக்குறா, அதில் ஒரு இட்லி எப்படி சார் போட முடியும்னு கேள்வி கேட்டான். உடனே சொன்னான் ஒண்ணுமே இல்லை, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானேனா. நல்லதை சொல்லு. நம்ம ஆளுங்க ஆரம்பிச்சோடனே எனக்கு ஒரு கபிலர் விருது தெரியாதனமா அரசாங்கத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 3 நாள் எழுத்து வீட்டில் சோகமா இருக்கிறான், இவருக்கு கொஞ்சம் கபிலர் விருது ஓவர் தானே அப்படின்னு அவனா ஃபீல் பண்ணிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, இந்த தாடி நல்லா இல்லைங்கிறான். எதுடா நல்லா இருக்கும்? அப்படி மற்றவனுடைய வெற்றியை, மற்ற இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், ஆனால் ஒருவனுடைய வெற்றியை ஏற்றுக்கொண்டே தான் தரணும். ஆனா நம்ம ஆளுங்க விமர்சனம் பண்ணிட்டு இருப்பான், எதா இருந்தாலும் அவருக்கு அந்த வெற்றி ரொம்ப ஜாஸ்தி. நாளைக்கு நம்பர் 1 பிரியன் 2 லட்சம் ரூபா ஒரு பாட்டுக்கு வாங்கினா அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். நாடெல்லாம் சென்னல்லே விளைகினும், நாட்டு நதியெல்லாம் நவமணியை கொழிக்கணும், காடெல்லாம் ஆடையாய் காய்க்கணும், மேகம் கரகமது பொடியணும், ஆடலம் புரியும் அம்பலவானன் அவரவர்க்கு அமைத்ததே அல்லால் வீடெல்லாம் புரண்டு உருண்டு அடுகினும் வருமோ விதியின் மேல் எல்லளவு அதிகம்னா. முப்போகமா விளைஞ்சிருக்கட்டும், சாப்பிட முடியுமா உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல டாக்டர், சார் கொலஸ்ட்ரால் பார்த்துங்க, ஏற்கனவே ஃபுல் ரவுண்டா இருக்கீங்க, தொடாதீங்கன்றானா இல்லையா? நாடெல்லாம் சென்னல்லே விளைகினும், நீங்கள் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். நாட்டு நதியெல்லாம் நவமணியே கொளிக்கணும், 6 குளங்களில் நவரத்தினங்களாக அடித்து போனாலும் இந்த சினிமாவில் நீ எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அத்தனை ரத்னங்களை தான் வாங்க முடியும். மேகம் கனகமது பொடியணும், தங்கத்தாலேயே மழை பொழிஞ்சாலும் விஜயமுரளி வீட்டில் வேணா கொஞ்சம் பிஆர்ஓ சங்கத்தில் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பெய்யலாம், அவ்வளவுதான் பெய்ய முடியும். உடனே சார் கம்ப்ளீட் இங்கே வரணும்னா நடக்காது. மேகம் கனகமுது பொடியணும், காடெல்லாம் ஆடையாய் காய்க்கணும். எனக்கு விஜயமுரளி நண்பர் நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்து கருப்பு கலர்ல கொடுத்தா நான் போட மாட்டேன். என்ன எனக்கு வெள்ளை பிடிக்கும், ஏன்டா வெள்ளை போறீங்கலாம் கேள்வி கேட்க கூடாது. என் மூஞ்ச வெள்ளை போட்டே பார்க்க முடியல, ஏதோ பிளாக் போர்ட்ல போட்டு வச்ச மாதிரி. இதுல தனியா நான் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டா மெர்ஜ் ஆயிடும். ஆடலும் புரியும் அம்பலவாளன் அவரவர்க்கு அமைத்தது அல்லால் வீடெல்லாம் புரண்டு உருண்டு அழுகினும் வருமோ விதியின் மேல் எழலுவது அதிகம்னா. ஒருத்தர் சினிமாவில் வெற்றி பெறணும்னா அதை தடுப்பதற்குரிய பேராற்றல் எவனுக்குமே கிடையாது. அதனாலதான் சினிமாவில் கர்வம் வந்தவன்லாம் சர்வமா நாசமாயிடுறான். நிறைய பேர் சொல்லுவான் நான் தமிழுக்கு சோறு போடுறேன். எங்கடா தமிழ் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு? தமிழ் உனக்கு சோறு போட்டது. அதனாலதான் இந்த சித்தர்களுடைய தமிழை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நிறைய பேர் மேடையில் வெற்றி போட்டோன்னே பேட்டி கொடுக்கக்குள்ள 2 காலையும் மேல இருக்க சேர்ல வச்சுக்கிட்டுலாம் உட்காந்துருப்பான். எதுக்கு உட்கார்ந்துருக்கவன் அத்தனை பேரும் ஞானிகள் சித்தர்கள். முக்கியமான பாயிண்ட், சித்தர்கள்லாம் தனியாலாம் வரமாட்டாங்க. சித்தர்கள்லாம் வர அண்டரண்டம் பொடியாகும் சித்தர்கள் சாபம் விட்டா, அவ்வளவுதான். எந்த சாபத்துக்கும் உபோஷணம் உண்டு, சித்தர்கள் சாபம் விட்டால்
நிச்சயமாக அதற்கு விமர்சனம் கிடையாது. அனுபவபூர்வமாக நான் கண்டது. அவர் என்ன கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிட்டார். விஜயவல்லி அந்த காலத்துலேருந்து சொல்லுவார், நல்லா பாட்டு எழுதுவார். எழுத ஆரம்பிக்காத காலத்திலே சொல்லுவார், சார் அவர் ரொம்ப அருமையாக எழுதுவார் அப்படி. அதனால் அன்பின் காரணமாக ஏதோ நான் சொன்ன விஷயத்தில் நடந்துருச்சு, அதெல்லாம் தலையில் ஏற்றுக்க கூடாது. சின்ன கணம் நிறைய சாமியார் ஆகட்டும், அதுக்கு காரணம் அவ்வளோன்னா கொஞ்ச நாள் கடவுள் எல்லாம் செஞ்சால் நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்புறம் தான் செஞ்சதான் நினைப்பான், அங்கே விழுவும் அடி, தடார்னு ஒரு அடி விழுந்து அப்புறம் இருக்க இடம் தெரியாமல் போயிடும். அதனால் மீகாமன் என்றால் ஒரு கடவுள் ஒரு கப்பலுக்கு எப்படி கேப்டனோ, ஆன்மீகம் என்பது இந்த ஆன்மாவுக்கு யார் வழிகாட்டியாக இருக்கிறானோ அதை தேடி அலைவது. அவ்வளோதான். சித்தர்கள் எப்பொழுதும் எங்கெங்கெல்லாம் இந்த பூமியில சித்தர்கள் சமாதி இருக்கிறதோ அங்கெல்லாம் திருக்கோயில்கள்லாம் விளங்கும். ஒன்றும் இல்லை, திருவண்ணாமலைக்கு இவ்வளோ கூட்டம். நானும் இளையராஜா போக்குள்ளெல்லாம் 5 பேர் இருப்பாங்க, யாருமே நடக்க மாட்டாங்க. இப்போ 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர், இன்றைக்கு 10 லட்சத்தை தாண்டி விட்டது. அப்ப அங்க ஏற்கனவே சேஷாத்திரி மகரிஷியும் ரமண மகரிஷியும் எத்தனையோ மகரிஷிகள் அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால ஒரு இடம் விளங்குதுன்னா அங்க சித்தர்களுடைய அந்த அந்த வைப்ரேஷன் என்று சொல்லுகின்ற அந்த ஆன்மீக ஜோதியானது அங்கு சுடர் விட்டு கொண்டே இருந்தது. எந்த ஊர்ல வேணாலும் எடுத்துங்க. பழனியில போகர் இருக்கிறார், கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா கும்பமுனி இருக்கிறார், திருவாரூர்ல பார்த்தா கமலமுனி இருக்கிறார், மருதமலையில பார்த்தா அங்க பாம்பாட்டி சித்தர் இருக்கிறார். அதனால சித்தர்களுடைய பூமி இது. அதனாலதான் இந்த சென்னையிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ புயல் அடித்தாலும் சென்னையை பாதிக்காது. அந்த பக்கம் பாம்பன் சாமி, இந்த பக்கம் பட்டினத்தடிகள், குணங்குடி மஸ்தானுடைய சமாதி இருக்கு. ஆக அத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க. அதனால தான் தர்மமிகு சென்னை கந்த கோட்டத்தூள். தர்மமிகு சென்னை. நம்ம முடிஞ்சது தர்மத்தை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், அது வேற விஷயம். தர்மங்கிற வார்த்தையை நமக்கு பிடிக்காது. இல்லை, ஏதாவது ஒருத்தர் கார் வாங்கிட்டு போனால் நமக்கு எரிச்சலாக இருக்கும். அது அந்த ஏன்னா அவன் கார் வாங்கிட்டான், நீ வாங்க, ஏன் யாரையா வேண்டாங்கிற. அதனால் இந்த நிகழ்வுகளை இறையருளும் குருவருளும் சேர்ந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க. மாதா பிதா உங்களை கேட்காமல் உங்களை உருவாக்குகிறார்கள். குரு அவன் சொன்னதை நீங்கள் கேட்டால் உங்களை உருவாக்கி அவன் தெய்வத்திட்ட சேர்ப்பான். அதான் சிம்பிள் லாஜிக். நீங்க அவனை நம்பணும். அவ்வளோ. மாதா பிதாட்ட போய் என்ன மாதிரி அழகா வசனத்தில் வைரமுத்தை பிஸி ஆக்கிற மாதிரி, வாலியை நடிகர் ஆக்கிற மாதிரி என்ன பிறக்கணும்னு எங்கள் அப்பாட்ட நான் கேட்க முடியாது. ஆனால் மாதாபிதா நம்மை கேட்காமல் நம்மை உருவாக்குகிறார்கள். நாம் கேட்டால் நம்மை குரு உருவாக்குவார். அதனால் காட்சி கொடுத்ததுக்கு பார்த்தா வயசில் சின்ன பையனாக இருக்கு. நஞ்சு கலவாத தஞ்சை முன்னின் பிஞ்சு மகன் நான், அஞ்சுவதும் கெஞ்சுவதும் அடிப்படையில் பழக்கமில்லை. இறைவனை தவிர யாருக்கும் அஞ்சித்தான் வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இருந்தாலும் மானசீகமாக ஒரு 40 வருஷமா ஜெபம் பண்ணி எனக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைத்த அந்த தயாரிப்பாளருடைய கால்களில் மானசீகமாக விழுந்து, ஏன்னா அந்த ஒரு பெரிய கொடுப்பனை அவர்களுக்கு. சித்தர்களாக மாறுவது, சித்தர்களுடைய ஆசிகளை பெறுவது. அதனால வெற்றி தோல்வியை நீங்க தோல்ல சுமக்காதீங்க. இந்த படத்துல என்ன வந்துச்சுங்கிறத காட்டிலும் இங்க நீங்க மேடைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை உலகத்துக்கு ஏதோ ஒன்று அறிவிப்போம். ஒரு இடத்துல விதைச்சு அங்கேயே அறுவடை பண்ணா அது விவசாயம், ஒரு இடத்துல விதைச்சு வேற இடத்துல அறுவடை பண்ணா அது வாழ்க்கை. நீங்கள் திரைப்படத்துறையில் விதைத்து இருக்கிறீர்கள், எங்கேயோ அறுவடை நிச்சயமாக உங்களுடைய குருநாதர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால முதல்ல உங்களுடைய மனைவி குடும்பத்தாருக்கு முதல்ல சினிமாக்காரனா ஏதோ கொலை வெறி மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு நெட்டு கனெக்ஷன் கொடுக்க மாட்டாராம், ஒரு ரூபா கொடுக்க மாட்டாராம், பொண்ணு தர மாட்டாங்கிறாங்கிறது தனி விஷயம். போய் நெட்டு கட்டிங்கன்னா நீங்கள் என்ன சார் செய்கிறீங்க? ரைட், சினிமாவில் பொயட்டாக இருக்கிறேன். பொயட்னா என்ன? அதெல்லாம் சொல்லிட்டு சார் சாரி சார், அது வக்கீலாக இருந்தால் கேட்கவே வேண்டாம், வீடியோ கொடுக்க மாட்டோம். சினிமாக்காரனுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை. நாதஸ்வரக்காரன் மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், வந்துட்டாரா வந்துட்டாரா வந்துட்டாரான்னு. வாசிச்சு முடிச்சோடனே பேமெண்ட் கேட்டால் இதெல்லாம் நான் டீல் பண்ண மாட்டேன், எக்கனாமிக் பெரியவர் தான் டீல் பண்ணுவார். அவர் எங்கே இருக்காரு? இப்போதான் சார் கைலாயத்திலேருந்து இறங்கிட்டு இருக்காரு, 68 மணி நேரத்தில் உங்களை ரீச் ஆகுமா. அது மாதிரி வேணும்னா சினிமாக்காரனுக்கு கொடுக்குற மதிப்பு இருக்கு. ஒன்றுமில்லை, இப்போ கிளம்பி போகிறதுக்கு திருப்பி ஒரு கவரும் தர மாட்டாங்க, கன்வீனியன்ஸும் தர மாட்டாங்க. அது ஒரு வரதுக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சுட்டே இருப்பார். சார் ரைட்டில் ஓட்டுறீங்களா, லெஃப்ட்டில் ஓட்டுறீங்களா, சென்டரில் ஓட்டுறீங்களா? ரகு இருக்காரு சார், ஐ எம் செல்வ ரகு, ஓகே டன் சார், எங்கே இருக்கீங்க? முடிச்சோடனே அவன் கொஞ்சம் அதிகமாக பேசுவான், அப்படியே தள்ளவனை. இந்த லைம் லைட்லேயே இருக்கணும். நான் ஒரு 2000 பாட்டு எழுதியிருக்கேன், மற்றதில் ஒரு 5000 7000 பாட்டு எழுதிட்டேன். ஆனாலும் ரொம்ப கொடூரமாக கேட்பான், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன நான் வேற ஏதாவது தொழிலையா பண்ணுறேன். அவ்வளோ கொலைவெறி. நம்மளை கேட்டு கொள்றதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஏன் நான் என்ன பாட்டு எழுத மாட்டேன்னு எங்கேயாவது பேட்டி கொடுத்தனா, இல்லை டேரக்டருக்கெல்லாம் முடிவு பண்ணி அவனுக்கு பாட்டு தரான்னு சொன்னான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு சினிமா கோட்டைக்கு போனோன்னு சொல்லுவான். எங்கே சார் இப்படிமா? ஆமாண்டா, பாம்பு வைக்கிறதுக்காக சினிமா கோட்டையில் வந்தான். அவசரமாக சரவண பவனில் ஒரு இட்லிக்கும் அடுத்த தோசைக்கும் கேப்பில் இருந்துட்டு இருப்பான். என்ன சார் இப்படிம்பா? அவன் எதிர்பார்க்கல.
நிறைய பேர் பேப்பர் படிப்பான், ஃபுல்லா படிப்பான், 2 மணி நேரம் படிச்சுட்டு பேப்பர் தூக்கி ஒண்ணுமே இல்லம்மா. இவன் எதிர்பார்த்தது பக்கத்து வீட்டுக்காரனை ஒருத்தன் கத்தியால குத்தணும், ஏத்து வீட்டுக்காரனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு நினைச்சிட்டு படிச்சான். ஃபுல் பத்திரிகையில ஒண்ணும் இல்லை. மறுநாள் காலையில 5 மணிக்கு கொலை வெறியோடு அந்த பத்திரிகையை படிப்பான். அதனால நாம் நினைக்கக்கூடிய வாழ்க்கையை, நாம் நினைக்கக்கூடியதை கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நானே ஒரு 5000 ரூபாய் பாட்டுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்காத கடவுள் என்னடா அப்படின்லாம் நினைச்சிருக்கு. நானே இடிச்சு கூட்டு சபரிமலையை, உடைச்சு கூட்டு ஐயப்பன் சிலையெல்லாம் பாட்டு எழுதியிருக்கேன். என்னடா அப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஒரு பாட்டுக்கு 1 லட்ச ரூபா 50,000 ரூபா வாங்குறதுக்கு என்னை தயார் பண்ணி வைப்பதற்காக காத்திருக்க சொல்லக்கூடிய அந்த காலங்கள், அது இறைவனை புரிந்து கொள்வதற்கு 25-30 வருஷம் ஆயிடுச்சு. சும்மா மேடையில் ஒரு 10 நிமிஷம் பேசினா ஒரு 25-30,000 ரூபா தராங்க. இதை லைட்டாக ஒரு பிட்டு போடணும். விஜய் முரளிக்கும் சரி சும்மா கூப்பிட்டோன்னா வந்துடுவோம்ல இருக்கு, தேங்காய் ஊதியோட போடுவோம்ல இருக்குன்னு. தேங்காய் ஊதி எங்கள் வீட்டில் இல்லாததா? எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பத்தி சாம்பல் நிறையா கொளுத்தி நம்மளே நம்பர் 1 ஆகும்னு கெட்டினஸில் சாமி பக்கத்து வீட்டை பார்த்துட்டு ஒரே மயக்கம். எப்போ பார் புகையிலேயே வச்சதுனால லைட்டாக ஸ்ட்ரைட்டாக நம்மளை பார்க்காம அப்படி பக்தி. ஆனால் பக்தி என்பது என்னன்னா, என்ன நடந்தாலும் எவனிடமோ ஒரு பாரத்தை சொல்லி, கட்டின பொண்டாட்டிகிட்ட ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க, அன்னைக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்களேம்பா, கரெக்டாக மூக்க அறுத்துருவா. இவர் இருக்கார ரொம்ப கொடுமைக்காரன்னு சொல்லுவா. யார்? எங்கள் அப்பா அம்மா முன்னாடி வந்து சொல்லி ரொம்ப கொடுமைக்காரன், இப்படி கம்பலாக இருக்கான்னு சொல்லி விட்டுருவான். நண்பன்கிட்ட சொன்னான்னு வச்சுங்க, 2 பேருக்கு சொத்து தகராறு வந்துருச்சுன்னு வச்சுங்க, கரெக்டாக ஃபோன் அடிச்சு அவன் அதில் வீக்கு, அவனை அதில் கவுத்துருங்கம்மா. நம்ம ஆள் ஒரே ஆள்கிட்ட நம்பி சொல்லலாம், இறைவன் தான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவார், எந்த ரியாக்ஷனும் செய்ய மாட்டார், அது வேற விஷயம். பட் தொல்லை இருக்காது, போட்டு கொடுக்க மாட்டாரு, எதையும் செய்ய மாட்டார். அதனால பக்தி என்பது உங்களை கடந்து செல்வது. அதனால நிறைய பேர் கோயிலுக்கு போறிய, நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே பவர்ஃபுல் காளி இருக்குன்னு. அப்புறம் அந்த பவர்லெஸ் காளியாது, அது எதுக்கு 2 காளி? நீங்க மட்டும் கிரிவலத்தை சுத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆயிடும்னு ஒன்றும் ஆகாது. நீ அக்கௌண்ட்டை பிறந்த காலத்திலேருந்து எம்டியா வச்சுக்கிட்டு பரம்பரையா அக்கௌண்ட்ல எதுவுமே போடாம வெறும்பானை பொங்குமோ மேல்னா, வெறும்பானையை அடுப்புல வச்சுட்டு பொங்கலையன்னா இப்பனாச்சும் புண்ணியம் செய்ய கத்துக்குங்கிறது தான் பக்தி. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறான் சார். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஜோதிடத்துல ஒரு 40 வருஷம் அனுபவம் உண்டு. என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்கிட்ட நிறைய நாடிகள் நானே வீட்டில் வச்சிருக்கேன் ஆய்வுக்காக. அதனால நாடி ஜோசியர் ஏதாவது தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா பயந்து இந்த பக்தி வந்ததுக்கு அப்புறம் எவன் ஜாபம் விடுவான்னு பிச்சைக்காரன்ட்ட கூட இல்லைன்னு சொல்றதுல, ஐயா எங்களால் ஏழவில்லை, அதுதான் நான் கத்துக்கிட்டது. ஏன்னா அவன் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு சித்தரா இருந்து டம்முன்னு ஒரு ஏதாவது ஒன்று பண்ண போறானு பயம். அதனால இந்த ஆன்மீகம் என்பது அனுபவிக்கக்கூடியது. ஒன்றை உணர்ந்து உள் சென்று எது நடந்தாலும் ஆன்மீகத்து பொண்டாட்டி 24 மணி நேரம் திட்டுங்க, ஒரு லேசா ஒரு சிரிப்போட பக்குவம் ஆயிடுறோம். அதுக்கப்புறம் அவன் அடிச்சா நம்மளே தான் மறந்து போயிடுறோம். அப்புறம் அவன் அடிச்சா என்ன தெரியாது? ஒன்றும் தெரியாது. அதனால அந்த ஆன்மீகம் என்பது எதையும், எந்த வெற்றிகளையும் எந்த தோல்விகளையும் உள்வாங்காமல் இருக்கக்கூடிய பக்குவ நிலை. அதனாலதான் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இளையராஜா என்ன கேட்டார், என்ன நம்பி தானே சினிமாவுக்கு வந்தேன்னு. சும்மா இருந்திருக்கலாம்ல, எக்மோன்னு டிக்கெட் வாங்கினா இளையராஜான்னு வாங்கலன்னு போட்டு விட்டேன். இந்த நமக்கு நாக்கு தான் எல்லாத்துலேயும் பிரச்சனை. சும்மா இருந்திருக்கலாம்ல, சிரிச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கலாம். அப்போ அந்த அவ்வளோ பக்குவம் அல்ல ஆன்மீகத்தில். அது மாதிரி அதனால யாருக்கு என்ன இறைவன் எழுதியிருக்கிறானோ, பரம்பொருள் யாரை எந்த வெற்றிக்கு தூக்கி செல்கின்றானோ அதை எவனாலும் தடுக்க முடியும். அதனால தயவு செய்து இவருடைய வெற்றியை இறைவன் என்ன விதத்திலும் திருப்பி கொடுப்பான் என்ற ஒரு உத்தரவாதத்தை தள்ளி, உண்மையாகவே அற்புதமான இசையமைப்பாளர் அந்த சேகரை வச்சு கொஞ்சம் பயம், இவர் வந்தா நமக்கு ஏதோ பக்தி பாடல காலம் ஓடிக்கிட்டு இதுலையும் கையை வைக்க வந்துட்டாரே என்று நினைத்தாலும் கூட, நம்மை காட்டிலும் திறமைசாலிகளை பார்க்கும் பொழுது இவர்கள் தகுதி உடையவர்கள் என்று வாழ்த்த தோன்றுகிறது. என் தமிழாலே நான் வணங்குகின்ற என் குருவாலே, பொதிகை மலை மாமுனி அகத்தினுடைய திருவருளாலே இவர்கள் வையகம் போற்ற மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றிகள், வணக்கங்கள், பழக்கம்.